ஒரு ஒரு இன்பம் என்பது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் தான். அதுக்கப்புறம் உழைப்புகள் உங்களுக்கு அதிகம். காலையில் ஏஞ்சிக்கிறோம், தூங்கி ஏஞ்சிக்கிறோம், நம்ம ஆஃபீஸ் போகிறோம், சம்பாதிக்கிறோம். இப்படி போகும்போது நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த 1/2 ஹவருக்குள்ளே இருக்கிற ரிலாக்ஸ் தான். இப்போ தண்ணி அடிக்கிற பாட்டி இருக்கிறாங்க, சரக்கு அடிக்கிற பாட்டி இருக்காங்க, போதைக்கு அடிமையான பாட்டி இருக்காங்க. இவங்களுக்குலாம் அது ஒரு சுகம். ஆனால் அதெல்லாம் இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரிங்க்ஸ்ன்ற பழக்கமே இல்லை, ஸ்மோக்குன்ற பழக்கமே இல்லை. எப்போதுமே வந்து எங்க சார் எப்போதுமே வந்து ஆண்களை குறை சொல்லிட்டே இருப்பாரு. இந்த வாட்டி எங்க சார் வந்து ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு பாத்துக்கங்க. ஆமா, எதுவுமே பழக்கம் இல்லாத ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த சுகமும் இருக்காது. மனைவி கிட்ட படுக்கக்கூடிய அந்த 1/2 ஹவர் சுகம் மட்டும்தான். அதுக்கு தகுதியானவங்க ஆண்கள் நிறைய பேர் இல்லை. அதை வருத்தத்தில் தான் நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஃபோர்த் ஃப்ளேவில் வந்து மனைவியை எப்படிலாம் கொண்டு போகணும், எப்படிலாம் அவங்களை ஆசை வார்த்தை காட்டணும், எப்படிலாம் அவங்களை அரவணைக்கணும், எப்படிலாம் அவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்போடு தான் இருக்குது. அது முடிவு இல்லாமல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சாப்பிட்ற சாப்பாடு, உணவு, பழக்க வழக்கங்கள், கல்ச்சர், கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் மாறி போனதால் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தத்தோட ஐயோ நம்மளால் நம்ம மனைவியை முழுமைப்படுத்த முடியும் அப்படின்றாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த தலையணை மந்திரம் மூலிமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய ஆண்கள் வலிமை இழந்து ஆண்மை இழந்து பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்குற ஆண்களாக இருக்காங்க. பார்த்துக்கிங்களா மேடம்? அந்த டைம்ல பலான்னு பொன்பலை அடிச்சிருது. அப்படியா? ஏன் சரியா பண்ண மாட்டேன்ற? உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கோ? வந்திருக்குது. என்னங்க சின்ன என் பொண்டாட்டி அடி அடிக்குதுங்க அந்த டைம்ல. ஏங்க அப்படின்னா சரியா பண்ண மாட்டேன்றது அப்படின்னு. போய் ஏஞ்சி பதில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃபீலிங் நினைச்சு பார்க்கணும் ஆம்பளைங்க. ஐயோ ஒரு பெண் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏஞ்சி போ, நீ சரியா எனக்கு பண்ண மாட்டேன், எனக்கு இன்னொரு கூப்பிடாத, என்னை வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஆம்பளை வீக்கா இருப்பான் பாத்துங்க. அது மாதிரி வீக்கா இருக்கிற ஆம்பளைங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. தயவு செஞ்சு கேளுங்க. மனநிலை உண்மையாலுமே சொல்றேன் ரொம்ப பாதிப்படையும். அந்த பெண்ணுக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்து உச்சம் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க, அதை விட வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஆனா அது உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அந்த மன அழுத்தம் அதிகமாகி டென்ஷன் அதிகமாகி மறுபடியும் இன்னொரு நாளைக்கு என்னை கூப்பிட்ட உன்னை என்னதான் பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்ற பெண்கள்லாம் இருக்காங்க, சண்டை வாங்குறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த பெண் அடிக்காம சண்டை வாங்காம உங்களை திட்டாம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆண்மகனா இருக்கணும், நீங்க ஆம்பளையா இருக்கணும்.